ரெக்கார்ட் போட்டுட்டேன். அப்புறம் ஸ்கிரீன் ஷேர் பண்ணுறேன். ஆமா, நான் திருப்பியும் கட் பண்ணிட்டு வரேன். சரிக்கா. ஓகே, இப்போ வந்து நம்ம 10th லெசன்ல நம்ம நிறைய பார்த்துட்டோம். கடைசியா அந்த ஏஷக சித்திரம் அது வரையும் நம்ம பார்த்தோம். கரெக்டா? எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்குமா? இதுதான் நம்ம போவோம். இப்ப நம்ம இது முடிச்ச உடனேவே நான் கொஸ்டின் பேப்பர் ஒன்னா குரூப்ல போடுவேன். இனிமேல்ட்டு நான் மாசம் 2 நாள் கிளாஸ்ன்ற மாதிரி வைப்பேன். சோ ஒரு கொஸ்டின் பேப்பரை ஒரு வீக் போட்டுடுவேன். அந்த கொஸ்டின் பேப்பரை நீங்க ஃபுல்லா ட்ரை பண்ணிட்டு அந்த கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் மட்டும் நம்ம வச்சுக்கலாம். அப்புறம் ஏதாவது லெசன் வேணும்னா அந்த லெசன் டிஸ்கஷனை வச்சுக்கலாம். மத்தபடி எதுவும் வேண்டாம். ஓகேவா? உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா இந்த யூடியூப் சேனல்ல போய் திருப்பியும் அதே வீடியோவை பார்த்து அழகா புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10வது அத்தியாயத்துல சாப்டர்ல விசேஷண விசேஷம் அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். விசேஷணம்னா அட்ஜெக்டிவ்ஸ். சோ நம்ம வந்து தமிழ்ல பாத்தீங்கன்னா அழகான பெண் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இந்த அழகான அப்படின்றதான் ஆட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்ஜெக்டிவ் அததான் சான்ஸ்கிரிட்ல விசேஷணம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல ஒரு பையன், இந்த ஒருன்றது அட்ஜெக்டிவ், பையன்றது வந்து நம்ம சாதாரணமா விசேஷம். சோ விசேஷணம்ன்றது ஒரு, பையன்றது விசேஷம். அதே மாதிரிதான் இங்க புல்லிங்கத்துல, ஸ்திரீலிங்கத்துல, நபும்சகலிங்கத்துலன்னு சொல்லிட்டு 3 லிங்கத்திலயும் கொடுத்திருக்காங்க. ஏகஹ பாலகஹ. ஏகஹன்றது விசேஷணம், அட்ஜெக்டிவ். சோ அட்ஜெக்டிவ்னா என்ன நமக்கு தெரியும். சோ ஒரு விஷயத்துக்கு ஒரு இதை கொண்டு வருதுதான் அட்ஜெக்டிவ். கரெக்டா? சோ ஏகஹ பாலகஹ. ஏமா இங்கிலீஷ் டீச்சர் இருக்கியம்மா? ஆர்த்தி சொல்லு, அட்ஜெக்டிவ்னா என்னன்னு இங்கிலீஷ்ல. டிஸ்கிரைபிங் வேர்ட். டிஸ்கிரைபிங் வேர்டு தான் அட்ஜெக்டிவ். ஓகேவா? சோ ஒரு பையன், ஏகஹ பாலகஹ, ஒரு பெண், ஏகா பாலிகா. ஸ்திரீலிங்கத்துல பாலிகான்றது ஸ்திரீலிங்கம்ன்றதுனால ஏகான்றதையும் ஸ்திரீலிங்கத்துலதான் போடணும். இப்ப பலம்ன்றது நபும்சகலிங்கம், அதுக்கு அட்ஜெக்டிவா நீ போடுறன்னா அதையும் நபும்சகலிங்கத்துலதான் போடணும். ஏகஹ, ஏகா, ஏகம். ஏன்னா இது பாலகஹ புல்லிங்கம், பாலிகா ஸ்திரீலிங்கம், பலம் நபும்சகலிங்கம். அதுக்கு ஏத்த மாதிரி போட்டிருக்கோம். இப்ப வந்து 2 பாலகர் த்விவச்சனம் பார்த்துட்டோம். அப்ப 2 பாலகர்கள் இருக்காங்க அப்படின்றத புல்லிங்கத்துல துவௌ பாலகௌ, துவே பாலிகே, துவே பலே அப்படின்னு போடணும். ஏன்னா பலம் பலே பலானி, பாலிகா பாலிகே பாலிகாஹா ஸ்திரீலிங்கமா வரும்போது. ஓகேவா? முதல்ல புல்லிங்கத்துக்கு பாலகஹ எப்படி போடுவோம்? பாலகஹ பாலகௌ பாலகாஹா. அதனால துவௌ பாலகௌ. பாலிகா ஸ்திரீலிங்கத்துக்கு எப்படி எழுதுவீங்க? ஏகவச்சனம், த்விவச்சனம், பகுவச்சனம். பாலிகஹ, பாலிகா பாலிகே பாலிகாஹா. நபும்சகலிங்கத்துக்கு பலத்தை எப்படி எழுதுவீங்க? பலம் பலே பலானி. அதனால அதே மாதிரி துவே பாலிகே அப்படின்னு எழுதியிருக்கும். இதே 3க்கு 3 அப்படின்னு வரும்போது எப்படி வருதுன்னா, புல்லிங்கமா இருந்ததுன்னா திரயஹ பாலகாஹா. ஏன்னா திரயஹன் வந்ததுனாலே அது வந்து பகுவச்சன பதம், 1க்கு 2க்கு மேற்பட்டது. அப்ப பகுவச்சனத்துலதான் போடணும். திரயஹ பாலகாஹா. திஸ்ரஹ ஸ்ரீலிங்கத்துல திஸ்ரஹன்னு சொல்லுவோம். நபும்சகலிங்கத்துல த்ரீனி, த்ரீனி ஆம்ரபலானி. ஓகேவா? சத்வாரஹ 4க்கு புல்லிங்கத்துல சத்வாரஹ பாலகாஹா. சதஸ்ரஹ ஸ்திரீலிங்கத்துல சதஸ்ரஹ அப்படின்னு சொல்லுவோம், பாலிகாஹா. சத்வாரி பலானி.
ஓகேவா? இத வச்சு பஞ்சால வந்து சேஞ்சஸே கிடையாது. புல்லிங்கம் இதுக்கப்புறம் சத்வாரக வரியும் தான் புல்லிங்கம், ஸ்திரீலிங்கம், நபும்சகலிங்கத்துக்கு பிரிச்சு எழுதுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எல்லாமே சாதாவாதான் எழுதுவாங்க. பஞ்சன்றது மட்டும்தான் போடுவாங்க, ஷட்டுன்றது மட்டும்தான் போடுவாங்க, சப்தன்றது மட்டும்தான் போடுவாங்க. ஓகேவா? பஞ்ச பாலகாகா, பஞ்ச பாலிகாகா, பஞ்ச பலானி 5 அப்படின்றத குறிக்கும். ஷட்டு பாலகாகா, ஷட்டு பாலிகாகா, ஷட்டு பலானி. இன்னொரு தடவை சொல்றேன் கேளுங்க. ஏகஹ, த்வௌ, த்ரயஹ, சத்வாரஹன்ற மாதிரி இருக்கிற 1 2 3 4 கிளாஸ் லெட்டர்ஸ்க்கு மட்டும்தான் நமக்கு இந்த சத்வாரக, சதஸ்ர, சத்வாரின் புல்லிங்கத்துக்கு, ஸ்திரீலிங்கத்துக்கு, அதுக்கப்புறம் வந்து நபும்சகலிங்கத்துக்கு தனித்தனி வேர்ட்ஸ் உண்டு. அதுக்கப்புறம் வர எதுக்குமே கிடையாது. ஓகேவா? இப்ப நம்ம வாக்கியானி ரச்சத்து பார்க்கலாமா? ஏகஹ கிராமஹ. நான் இதை ஏற்கனவே எழுதி அமைச்சிருந்தேன், இருந்தாலும் இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து எழுதலாம். புல்லிங்கத்துல ஏகஹ கிராமஹ. சோ இங்க விருக்ஷம் இருக்கு, அதனால ஏகஹ விருக்ஷஹ போடலாமா? அதுக்கப்புறம் வந்து ஏகா பத்ரிகா. அப்ப ஸ்திரீலிங்கத்துல இங்க என்ன இருக்கு? துவே ஸ்தாலிகான் இருக்கு. அப்ப ஏகா ஸ்தாலிகான் போடலாமா? நெக்ஸ்ட் இங்க உபநேத்ரா இருக்கு. அப்போ ஏகா உபநேத்ரா, ஏகம் உபநேத்ரம். உபம்ன்றது ஓகேவா? அடுத்தது வந்து நமக்கு வந்து இங்க என்ன இருக்கு? சஷகஹ இருக்கு. சோ ஏகஹ சஷகஹ. ஏகா ஸ்தாலிகானா பிளேட், சஷகஹ அப்படின்றது டம்ளரா ஸ்பூனா ஏதோ, ஆமா சமசக தான் ஸ்பூனு, சஷகஹனா டம்ளர் தான். ஏகா லேகனி. நெக்ஸ்ட் ஏகம் லோகயானம். இங்க இருக்கு பாருங்க, லோகயானம் இருக்கு இல்லையா, அதுதான் இது. நெக்ஸ்ட் புல்லிங்கத்துல ஏகஹ சியூதஹ. இங்க கீழே சியூத வருது, அதனால சியூதஹ. ஏகா தூரவாணி. ஏகம் பர்ணம். ஓகேவா? சோ இப்ப ஏக்கத்துக்கு முடிச்சிட்டோம். அதே மாதிரி துவவுக்கு புல்லிங்க, ஸ்திரீலிங்க, நபும்சகலிங்க பார்க்கலாமா? சோ இங்க கிராமம் இருக்கு, அப்ப இங்க கிராமம் போடலாமா? ஏகௌ, சாரி துவவுன்னு எழுதுங்க. துவௌ கிராமௌ. அதுக்கப்புறம் இங்க என்ன எழுதலாம்? ஏகா துவே பத்திரிக்கை இருக்குல்ல, அது பத்திரிக்கைன்னு போடலாம். துவே பத்திரிகே. அதுக்கப்புறம் துவே புஸ்தகே. நெக்ஸ்ட் துவவுக்கு துவௌ சஷகௌ போடலாமா? துவே லேகன்யௌ. லேகனி ஈகாராந்திர ஸ்திரீலிங்க பதம். லேகனி, லேகன்யௌ, லேகன்யஹ. அதனால அப்படி எழுதுறேன். द्वे
லோகயானே. நெக்ஸ்ட் துவௌ ஸ்யூதௌ. ஸ்யூதம்னா பேக். द्वे दूरवाण्यौ. द्वे पर्णौ. पर्णे पर्णे. சாரி, இங்க லேக்கன்யௌ லேக் தூரவாண்யௌ. ஏன்னா அதுக்கு மட்டும் அப்படி வரும். இங்க பர்ணௌ பர்ணே. நான் எழுதி அனுப்பினதுல பர்ணோன்னு எழுதிட்டேன். பர்ணே மாத்திக்கோங்க. இது ரெண்டும் எழுதிட்டீங்கன்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் அடுத்ததுக்கு போலாம். எழுதிட்டீங்களா? ஓகே, எழுதியாச்சுமா. சரி. இப்ப நம்ம அடுத்தது த்ரயாக்கு எழுதலாம். த்ரயஹ சஷகஹ. இப்ப த்ரயக்கு எழுத ஆரம்பிக்கலாமா? த்ரயக்கு கிராமத்திலே போலாமா? த்ரயஹ கிராமாஹா. த்ரயஹ விருக்ஷாஹா. சாரி, விருக்ஷாஹா. த்ரயஹ ஸ்யூதாஹா. அப்புறம் திஸ்ரஹ ஸ்தாலிகாஹா. தாலிகான பிளேட். திஸ்ரஹ பத்ரிகாஹா. திஸ்ரஹ दूरवाण्यः. नेक्स्ट त्रीणि त्रीणि उपनेत्राणि. त्रीणि पुस्तकानि. त्रीणि पर्णानि. சாரி, நீ. ஓகேவா? ஓகே. அடுத்தது சத்வாரஹக்கு போலாம். நீங்க எழுதுங்க மெதுவா. நீங்க எல்லாம் எழுதிட்ட அப்புறம் சத்வார மீதி 2 இருக்கு. நீங்க எது வேணாலும் நீங்க எல்லாம் ஃபில் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 3 எக்ஸாம்பிள் பார்க்கலாம் போதும். திஸ்ரஹ தூரவாண்ய வாண்யாஹவாமா. வாண்யஹ. வாண்யஹ. தூர வாண்யஹ. ஓகேவா? பர்ணாணியும் பர் நா நி. ஓகேவா? இது நீ. நான் பி மாதிரி எழுதிருக்கேன். பா மாதிரி. ஓகே. நெக்ஸ்ட் நம்ம சத்வாரைக்கு போய் சத்வாரஹ. ஃபர்ஸ்ட் என்ன விருக்ஷாஹான்னு போடலாமா? சத்வாரஹ விருக்ஷாஹ. சத்வாரஹ கிராமாஹ. சத்வாரஹ சரி சத்வாரஹ. அதுக்கப்புறம் சஷகாஹ. அதுக்கப்புறம் சதஸ்ர சதஸ்ரஹ லேக்கன்யஹ. சதஸ்ர சதஸ்ரஹ ஸ்தாலிகா.
பிளேட்டுப்பா. சதஸ்ரஹ பத்ரிகாஹ. ஸ்தாலிகாஹ வருமா சுதா? ஆமாக்கா ஸ்தாலிகாஹ வந்தா ஆமாக்கா ஆமா ஆமா வந்தா? ஓகே ஆமாக்கா ஓகே. ரைட்டுக்கா. பத்ரிகாஹ. ஓகேவா? ஓகேவா? அப்புறம் சத்வாரி பலானி. சத்வாரி பர்ணாணி. சத்வாரி சத்வாரி உபநேத்ராணி. ஓகேவா? அடுத்தது பஞ்சக்கு நம்ம எழுதலாம். பஞ்சகிராமாக. பஞ்ச ஸ்யூதாக. பஞ்ச தூரவாண்யः. பஞ்ச ஸ்தாலிகாः. பஞ்ச பர்ணாணி. நீங்க இன்னும் 2 எக்ஸாம்பிள் எழுதிக்கிறதுனா கூட எழுதிக்கலாம். பஞ்ச பலானி. ஓகேவா? ஷட்டுன்னு வரும்போது ஷட்டு கிராமாக. ஷட்டு விருக்ஷாக. ஷட்டு தூரவாண்யः. ஷட்டு லேகன்யः. ஷட்டு பர்ணாணி. ஷட்டு பலானி. ஓகேவா? மெதுவா எழுதுங்க. எழுதி முடிச்சவன சொல்லுங்க. சோ எப்பயுமே வந்து சவடுக்கு மேல கேட்க மாட்டாங்களாப்பா? ஷட் வரைக்கும் தான் கேட்பாங்களா? ஷட்டு வரையும் தான்க்கா போர்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்கக்கா. போதும்க்கா. சரி சரி. சப்த இல்ல, அஷ்ட அப்படியே வந்தாலும் சப்தான்னு போட்டு எழுதணும் இல்லையா? சப்த அவ்வளவுதான். அஷ்ட அதுக்கெல்லாம் நவன்னு போட்டு. ஸ்ரீலிங்க புல்லிங்க எல்லாம் கிடையாது. சப்த Okay. அஷ்ட நவ தச அவ்வளவுதான். ஆ. அப்படியே போட வேண்டியதுதான். ஓகே. சத்வாரஹ சஹ. ஃபர்ஸ்ட் ஏக ஏகஹ ஏகா ஏகம். த்வௌ த்வே த்வே புல்லிங்க ஸ்திரீலிங்க நபும்சகலிங்கத்துக்கு. த்ரயஹ திஸ்ரஹ த்ரீணி. சத்வாரஹ சதஸ்ரஹ சத்வாரி. இத ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். எல்லாரும் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கோதாவே எழுதிட்டான், அதனால எழுதியிருப்பீங்க. அடுத்தது நம்ம குண விசேஷாணி. இதே அட்ஜெக்டிவ் தான் பார்க்க போறோம். சுந்தரஹ பாலகஹ அழகான சிறுவன். இதே வந்து பெண்பால் ஸ்திரீலிங்கத்துக்கு போகும்போது சுந்தரி பாலிகா. அதே வந்து நபும்சகலிங்கத்துக்கு போடும்போது சுந்தரம் பழம். சுந்தரம்னா அழகான, சமர்த்தகன சாமர்த்தியமான, இன்டெலிஜென்ட். சமர்த்தக பாலகஹ சமர்த்தா பாலிகா. விசிஷ்டம் பணம். விசிஷ்டம்னா ஸ்பெஷல். விஷாலக கிராமக அதாவது பெரியதான கிராமம்னு அர்த்தம். விஷாலா நதி. இதுலயும் வந்து வி ஸ்பெல்லிங் தப்பா கொடுத்திருக்கான். அதனால வி சாதா சின்ன வி தான் வரணும். இப்படியே மாத்திக்கும். வி இப்படிதான் வரும். விஷாலா நதி விஷாலம் நகரம். பெரியதான நதி விஷாலம் பெரியதான நகரம். விசாலமா இருக்கு. ஹால்னா பெருசா இருக்கு. உன்னதகன ஹைட் உயரமா இருக்கு. ஹைட்டஸ் குறிக்கும். உன்னதக புருஷக இந்த ஆண்மகன் உயர்வாக இருக்கிறான், அது ஹைட்டா இருக்கான். உன்னதா மகிழா ஹைட்டா இருக்கா அந்த மகள், பெண் மகள். உன்னதம் கோபுரம். கோபுரம் உன்னதம் உயர்வா இருக்கு, அதாவது ஹைட்டா இருக்கு. ஸ்வச்சகன கிளீன். ஸ்வச்சக பிரகோஷ்டகன ஹால். சோ கிளீன் ஹால். ஹால்ன்றது பிரகோஷ்டக.
எப்படி இருக்காது? ஸ்வச்சக அட்ஜெக்டிவ் டிஸ்கிரிப்ஷன் பண்றது. ஸ்வச்சா நகரி கிளீன் சிட்டி. ஸ்வச்சம் பாரதம். பிரகோஷ்டக ரூமா ஹால் ரூம் ஹால் எல்லாத்துக்குமே பிரகோஷ்டக எல்லாம் ஒண்ணுதானா? ஓகே. ஸ்வச்சம் பாரதம் அப்படின்னா கிளீனான பாரதம் அப்படின்னு. ஓகேவா? இப்ப சம்பாஷணம். இந்த சம்பாஷணம் ரொம்ப அழகா இருக்குங்க, பாக்கலாமா? ரேணுகா ராமலக்ஷ்மி ரெண்டு பொம்மனாட்டி பேசிக்கிறா. அஹோ ஏ அப்படின்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி. கிரகஸ்ய அந்தக பகு உஷ்ணமஸ்தி. வீட்டுக்குள்ள, வீட்டினுடைய உள்ள ரொம்ப சூடா இருக்கு. உஷ்ணம்னா சூடு, சூடா இருக்கு. உன்னே அவ சொல்றா ராமலட்சுமி. உஷ்ணகாலே ஏவமேவ பவதி. வெயில் காலத்துல, சூடு காலத்துல, சம்மர் டேஸ்ல இப்படிதான்ப்பா இருக்கும். அடுத்தது அவ சொல்றா மத்தியான்ஹே பகிரப்பி ஏவமேவ உஷ்ணம் அஸ்தி. மத்தியானத்துல வெளியில கூட அப்படிதான்ப்பா சூடா இருக்கு. அதுக்குன்னே இவ சொல்றா அத்தக ஜனாஹா மத்தியான்ஹே பகிஹி ந கச்சதி. அதனால மக்கள் மத்தியான நேரத்தில், சப்தமி, பகிஹினா வெளியில், ந கச்சதி போறதில்ல, வெல்ல போறதில்ல. உடனே இவ சொல்றா ரேணுகா, ஆமாம் மத்தியானே மார்கக ரிக்தக பவதி. நீங்க ஆமா ஆமா மத்தியானத்துல பாத்தீங்கன்னா ரோடு, அந்த வழிலாம் ரிக்தகன்னா காலியா இருக்கும். ஓகேவா? பிளாங்கா இருக்கும். ரிக்தகன்னா பிளாங்க்னுவாங்க, அப்படியே காலியா இருக்கும். ஆப்பனக அப்பி ரிக்தாக பவந்தி. கடையில கூட காலியா இருக்கும். கடைகள் கூட, பகுவச்சனம், கடைகள் கூட காலியாக இருக்கும். உன்னை இவ சொல்ற சாயங்காலம் ஏவம்னா, சாயங்காலத்துல அப்படி இல்லப்பா. மார்க்கம் பூர்ண வாகனானி பவதி. மார்க்கத்துல, ரோட்டுல முழுசா வண்டிகள்லாம் இருக்கும். ஆப்பனாகா அப்படி பூர்ணாகா பவந்தி. கடை கூட ஃபுல்லா இருக்கும்பா. அகம் மத்தியானே கீதா புஸ்தகம் பூர்ணம் படித்தவதி. நான் மத்தியானத்துல இந்த கீதா புஸ்தகத்தை முழுசா படிச்சுட்டேன்ப்பா. ஓ இத்யுக்தே பவதி சம்ஸ்கிருதம் ஜானாதி வா. அதனால உனக்கு சம்ஸ்கிருதம் நன்னா வந்துடுது இல்லையா? அகம் ஜானாமி, எனக்கு தெரியும். சம்ஸ்கிருதம் ஜானாதி சேத்து பகவத்கீதா பட்டணம் சுகரம். அதாவது சம்ஸ்கிருதம் தெரிஞ்சா, ஜானாதி சேத் போன சாப்டர்ல பார்த்த ஞாபகம் இருக்கா? இத அறிந்திருந்தால் பகவத்கீதா படனம், பகவத்கீதா படிப்பது சுகரம்னா ஈஸி, சுலபம். நோச்சேத் இல்லனா கிஞ்சித்து கஷ்டகரம், கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்பா. சம்ஸ்கிருதம் தெரிஞ்சா ஈஸி, சுலபம், இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம். ராமலக்ஷ்மி அவ சொல்றா அகம் சம்ஸ்கிருதம் ந ஜானாமி. எனக்கு சம்ஸ்கிருதம் தெரியாதுப்பா. கிம் கரோமி, என்ன பண்றது? சிந்தா மாஸ்து அகம் பவதீம் பாட்டையாமி. நான் சிந்தா மாஸ்து, கவலைப்பட வேண்டாம், நான் பவதீம் உனக்கு தங்களுக்கு பாட்டையாமி சொல்லி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றான். பட்டணம் பாட்டனம் ச அஸ்மாக்கம் ஜீவனசிய பாகக. அவ உடனே சொல்றா ஆமா படிக்கிறது, பட்டணம் பாட்டனம் சொல்லி கொடுக்கறது நம்மளுடைய வாழ்க்கையோடைய ஒரு பாகம் அப்படின்றா. உடனே இவ சொல்றா பவதி சம்ஸ்கிருதஸ்ய ரக்ஷணார்த்தம் சங்கல்பம் கிருத்தவதி பகு உத்தமம். ஓ நீ சம்ஸ்கிருதத்தோடைய ரக்ஷணார்த்தம், அதை காப்பாத்துறதுக்காக சங்கல்பம், சத்திய பிரமாணம், சங்கல்பம் அப்படின்னு சொல்லுவோம். கிருத்தவதி செஞ்சாச்சு, பகு செஞ்சுட்ட இல்லையா? பகு உத்தமம், அது ரொம்ப நல்லதுப்பா. ஆமாப்பா. ஏக ஏகஹ சம்ஸ்கிருத சாத்திரஹ தேவவான்யாக ரக்ஷணாய காரியம் கரோது இது மம பிரார்த்தனா. என்னோட பிரார்த்தனை என்னன்னா, ஒவ்வொரு சம்ஸ்கிருத மாணவர்களும் தேவவான்யாகனா பகவன் சாட்சியாக, பெருமாளோட வார்த்தைய, திவானினா குரல், பெருமாளுடைய குரலாக ரக்ஷனாய, இந்த சம்ஸ்கிருதத்தை காப்பாத்துறதுக்காக காரியம் கரோத்து செயல் செய்யணும்னு, இது என்னுடைய பிரார்த்தனை. ஒவ்வொருத்தரும் அப்படி செயல் செய்யணும்ன்றது என்னுடைய பிரார்த்தனை அப்படின்றா. உன்னே நிச்சயேன அகமபி கரோமி, கண்டிப்பா நம்ம கூட செய்வோம். ஏன்னா 10 சாப்டர் முடிச்சிட்டோம். முடிச்ச உடனே நம்ம அத்தனை பேருக்கும் இந்த எண்ணம் வரணும் தான் கடைசியா இப்படி ஒரு அழகான ஒரு சம்பாஷணத்தை கொடுத்து இந்த சுபோதினி பாடத்தை முடிக்கிறாங்க. இப்போ அதோ நிர்திஷ்ட பதைகி. இன்னும் எவ்வளவு டைம் இருக்குது? கிளாஸ் முடிய இருக்கு.
வாக்கியானி ரச்சயத்து, இந்த இதுல வச்சு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஓகேவா, பண்ணலாமா? அந்தஹ छात्रः विद्यालयात् अन्तः अस्ति. 10 நிமிஷம் இருக்கு, எழுதிடலாம். நம்ம அதுக்குள்ள இதை முடிச்சிடலாம். முடிச்சுட்டு நைன்த் லெசன் ரிவிஷன் 10 மினிட்ஸ்ல பண்ணி தரேன். ஓகேவா? छात्रः, எல்லாரும் எழுதுங்க. छात्रः வித்யாலயாத், பள்ளியிலிருந்து, அந்தஹ அஸ்தி, பள்ளியில உள்ளதான் இருப்பாங்க. ஐயோ தப்பா எழுதிட்டேன் ஸ்பெல்லிங். வித்யாலய வித்யாலயா, வித்யாலயத்தில் அப்படின்னு எழுதலாம், வித்யாலயேன்னு எழுதலாம். லா வர வேண்டியமா? வித்யாலயே. ரைட்கா, வித்யாலயேவா? லயே அப்படின்னு மீனிங்? வித்யாலயாத்துன்னு எழுதலாம். ஓகேவா, ரெண்டுமே கரெக்ட் தான். அந்தஹ அஸ்தி, வித்யாலய ஸ்கூல்ல உள்ள இருப்பாங்க. அடுத்து ஆக்சுவலா பெர்ஃபெக்ட் எதுனா பஞ்சமி தான் எழுதணும். எப்பயுமே அந்த பகின்ற வார்த்தைக்கு பஞ்சமியில தான் எழுதணும். அதுதான் ரூல். நம்ம அதையே ஃபாலோ பண்ணிக்கலாம். வித்யாலயா எழுதினாலும் கரெக்ட், ஆனா ரூலையே நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? வித்யாலயாத்து அந்தஹ அஸ்தி, அந்தஹ பகிஹி வரும்போது பஞ்சமியில போடணும். பாலகஹ கிருஹாத்து பகி கிரீடதி, வீட்டிலிருந்து வெளில விளையாடுறாங்க. கிருஹாத்து வீட்டுக்கு வெளில விளையாடுறாங்கன்றத இப்படி எழுதணும். பகிஹி கிரீடதி. நெக்ஸ்ட், போஜன பாத்திரம் ரிக்தம் அஸ்தி. போஜன பாத்திரம்னா சாப்பாட்டு பாத்திரம், ரிக்தம்னா காலியா இருக்கு. ரிக்தம் அஸ்தி. இப்ப நெக்ஸ்ட் என்னது? பூர்ணம். ஜலகூபி. ஜலகூபினா என்னன்னா வாட்டர் பாட்டில். ஓகேவா? ஜலகூபி ஜலேன, தண்ணீரால் நிறைந்திருக்கிறது. பூர்ணம் அஸ்தி. சோ பூர்ணம் இப்படி வரணும். ஆன்றது பக்கத்துல வரவே பூர்ணம் இப்படி வரணும். ஓகேவாப்பா? நெக்ஸ்ட் சான்றது ராமஹ, ராமஹ லக்ஷ்மணஹ ச வனம் கச்சதி. இவர்கள் and அப்படின்றத கடைசியில் எழுதும். நெக்ஸ்ட் அத்யஹ விராமஹ, இன்னைக்கு ஹாலிடே. இத்யுக்தே அதனால். இத்யுக்தேனா என்ன? அதனால், அந்த காரணத்தால். காரியாலய நாஸ்தி, அதனால ஆபீஸ் எல்லாம் இல்ல. காரியம் செய்யற இடத்திற்கு காரியாலய அப்படின்னு பேர், வேலை செய்யும் இடத்துக்கு. நாஸ்தி, நாஸ்தினும் எழுதலாம், நாஸ்தினும் எழுதலாம். இன்னைக்கு ஹாலிடே, அந்த காரணத்தினால ஆபீஸ் எல்லாம் லீவு இல்ல. விருஷ்டிஹி, அடுத்தது சேத்து, அதே எழுதலாமா? விருஷ்டிஹி பவதி சேத், மழை இருந்திருந்தா அகம் கிரகம் கச்சாமி. விருஷ்டிஹி நா பவதி சேத்துன்னு எழுதிக்கோங்க. விருஷ்டி இல்லனா நான் வீட்டுக்கு போவேன். இல்ல பவதி சேத்துனாலும் எழுதிக்கலாம்.
எது வேணா எழுதிக்கலாம். மழை இருந்தா மழை இல்லைன்னா நான் வீட்டுக்கு போவேன், மழை இருந்தா நான் வீட்டுக்கு போவேன், எப்படியும் வேணா எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நோ சேத், சீக்கிரம் கரோத்து, சீக்கிரம் வேலையை செய்யு. சேத்துனா என்னதுமா? சேத்துனா இருந்தால். இதுதான் போன சாப்டர் படிச்சேனே, நான் திருப்பி இப்ப ரிவைஸ் பண்ண போறேன். ரிவைஸ் பண்ண போறேன், நீங்க அது நல்லா புரியும் உங்களுக்கு. மழை இல்லனா இருந்திருந்தா அப்படி இழுத்து சொல்லுவோம்ல, அதுக்கு சேத்துன்னு. சீக்கிரம் கரோத்து, நோ சேத் இல்லனா, நோ சேத் கஷ்டம் பவிஷ்யத்தி, கஷ்டம் வந்துரும், கஷ்டமாயிடும் அப்படின்னு சொல்லுவோம்ல. சீக்கிரம் வேலை செய்யல கஷ்டமாயிடும் அப்படின்றாங்க. நிச்சயேன, ஸ்வஹ நாளைக்கு, அகம் நான், நிச்சயேன கண்டிப்பாக, ஆகமிஷ்யாமி வருவேன். நாளைக்கு நான் கண்டிப்பா வருவேன். ஏகைக்கஹ அப்படின்னா ஒன்னொன்னா அப்படின்னு சொல்றோம். ஒரு மாணவர்களாக, ஏகைக்கஹ, ஏகஹ ஏகஹ ஒவ்வொருத்தரா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அதுக்கு அர்த்தம். ஒருத்தரா மாணவர்கள், சாத்ராகா பாட்டம் பட்டந்தி, ஒருத்தரா மாணவர்கள் பாடத்தை படிக்கிறாங்க. சோ எல்லாரும் எழுதிட்டீங்கன்னா நமக்கு இதோட இந்த சாப்டர் முடியும். இது முடிச்ச உடனே 9th சாப்டர் ஃபுல்லா 10 minutesல ரிவிஷன் பண்ணி தரேன். ஓகேவா? எல்லாரும் வெங்கடா லிங்க்ல உடனே ஜாயின் பண்ணிடுங்க. இன்னைக்கு 9th சாப்டர் ரிவிஷன். எழுதிட்டீங்களா? எழுதிட்டீங்கன்னு சொல்லுங்க, நான் உட்கார்ந்துட்டே இருக்கேன் உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு. ஓகேவா? எழுதிட்டேம்மா. ஓகேக்கா. சோ நம்ம இதை டெலீட் பண்ணிட்டோம்னா எல்லாரும் எழுதிட்டீங்கல்லப்பா? எழுதியாச்சுமா. சரிக்கா. ஓகே. இப்ப கடைசியா சரள ஸ்லோக பார்க்கலாம். நமஸ்தே சாரதே தேவி காஷ்மீர புரவாசினி, துவாமகம் பிரார்த்தையே நித்யம் வித்யாதானம் ச தேஹிமே. அதாவது சாரதே தேவி காஷ்மீர புரவாசினி, அதாவது காஷ்மீரகத்துல இருக்கக்கூடிய வசிக்கக்கூடிய சாரதே தேவி, சாரதா தேவி ஆன உனக்கு நமக தே நமக உனக்கு நமஸ்காரம். துவாம் உன்னை, அகம் பிரார்த்தையே நான் உன்னை பிரார்த்திச்சா, நித்தியம் பிரார்த்தைய எப்பொழுதும் பிரார்த்திச்சனா, சேவிச்சனா, நமஸ்காரம் பண்ணனா, மே எனக்கு வித்யாதனம் ச தேஹி, எனக்கு கல்விதானத்தை கொடு அப்படின்னு சொல்றான். ஓகேவா? டெய்லி இந்த சரஸ்வதி தேவிய சேவிக்கணும் அப்படின்றத சொல்லி இத முடிச்சிருக்காங்க. நான் இப்ப வந்து இது வந்து சான்ஸ்கிரிட்ல எழுதணுமா இல்ல தமிழ்ல எழுதணுமாப்பா? தமிழ் இங்கிலீஷ் மீனிங்கோ எழுத சொல்லுவாங்க. சான்ஸ்கிரிட்ல எழுத வேண்டாம். சான்ஸ்கிரிட்லாம் கிடையாது. நான் உங்களுக்கு 3-4 கொஸ்டின் பேப்பர் வாங்கிட்டேன். சோ உங்களுக்கு வாரம் ஒரு கிளாஸ் கொஸ்டின் பேப்பரா அனுப்புறேன். நம்ம முடிச்ச உடனேவே அதை ரிவைஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. இப்போ